அமைக்க நிதி ஒதுக்கிய அரசு சாலை அமைக்காமலே பணி முடிந்ததாக அறிவிப்பு பலகை வைத்ததால் ஊர் மக்கள் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை ஒன்றியம் கோட்டநத்தம் ஊராட்சிக்குட்பட்ட ஆதிபுரம் முதல் கொளிஞ்சிவாடி வரையிலான சாலை சீரமைக்க தமிழக அரசு சுமார் 1 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. ஆனால் ஊராட்சி நிர்வாகமும் ஒப்பந்ததாரர் இணைந்து சாலை அமைக்காமலே அமைந்ததாக அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான காந்திராஜனிடம் தொடர்பு கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். மேலும் எம்எல்ஏ காந்திராஜனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விஷயம் ரெங்கப்பாளையம், புதூர், கொளிஞ்சிவாடி பொதுமக்களிடையே காட்டுத்தீயாக பரவியது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான ஒப்பந்ததாரரும் ஊராட்சி நிர்வாகமும் உடனடியாக சம்பந்தப்பட்ட பெயர் பலகையை அப்புறப்படுத்திவிட்டதாக ஊர் மக்கள் கூறினர். குஜிலியம்பாறை தாலுகா கோட்டநத்தம் கிராமம் ஆதிபுரம் டு கொளிஞ்சிவாடி போகிற ரோட்டில் 24/9/2025 தேதியில் ரோடு செங்ஷன் ஆகிருக்கு. அந்த ரோட்டை போட்டதுக்காக கணக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ போர்டு வச்சுருக்காங்க. போர்டு வச்சதுக்கப்புறம் 2-3 நாளாக பெரிய ஊரில் பொதுமக்கள் பிரச்சனை பண்ணி ரோடே போடாத ரோட்டுக்கு பணம் எடுத்திருக்காங்க, போட்டுட்டாங்க. போடாத ரோட்டை போட்டதுக்காக கணக்கு காட்டியிருக்காங்க. அதனால செயல் அலுவலர்கிட்டையும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் போய் கேட்டதுக்கு எல்லாம் ரோடு போட்டாச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் பழையபடி இப்போ ஜேசிபி விட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் அறிவிச்சு இப்போதைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகவே உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரோடு இந்த இடத்துல தான் போர்டு வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ரோட்டினுடைய மதிப்பீடு பாலம் இல்ல, எதுவுமே கிடையாது. நேரா ரோடு கொளிஞ்சிவாடி வரல 2.5 கிலோமீட்டர். அந்த 2.5 கிலோமீட்டர்ல ரோடு 1 கோடி ரூபாய்க்கு செங்ஷன் ஆயிருக்கு. 1 கோடி ரூபாய் போட்ட ரோட்டை போட்டு பணத்தை எடுத்துட்டாங்க. ஆனா ரோடு ஒழுங்கா வேலை பார்க்கல, வேலையே செய்யாம பணத்தை எடுத்துட்டு இப்போதைக்கு நான் பாருங்க ஜேசிபி ஓடிட்டு இருக்கு, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் ரோடு போர்டு நட்டிருந்தாங்க. இந்த போர்டை இப்பதான் நேற்று போர்டை கழட்டிட்டு போயிட்டாங்க. மக்கள் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் நேற்று போர்டை கழட்டிட்டு போயிருக்காங்க. பாருங்க தமிழக அரசு எந்த அளவுக்கு இப்ப பண்ணிருக்கு பாருங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரரு ஒப்பந்தக்காரரு எப்படி பண்ணிருக்காரு பாருங்க.